அந்த சுற்றுப்பயணத்தில் பார்த்தீர்கள் என்றால் அல்வா அதிகாரியும் முதல்வரோடு சுற்றுப்பயணம் சென்று அங்கே பார்த்தீர்கள் என்றால் இப்போது வெளியாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை நான் காட்டுறேன். அங்கே போய் வாட்ச்மேன் மாதிரி செக்யூரிட்டி மாதிரி கூட்டத்தை விலக்கி விட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறை இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டதே என்று எனக்கு உள்ளபடியே மிகவும் மனது வருத்தமாக இருக்கிறது. மோகன்தாஸ், ஸ்ட்ரேசி, அலெக்சாண்டர், ராமானுஜம், கண்ணப்பன், ஈஸ்வரமூர்த்தி என்ற ஜாம்பவான்கள் கட்டி ஆண்டது இந்த உளவுத்துறை. இந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய அந்த டிஜிபி அலுவலக ஒற்றை அறையில் அமர்ந்து கொண்டு தமிழகத்தின் மூளை முடுக்குகளிலெல்லாம் என்ன நடக்கிறது, என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்கக்கூடாது என்பதை இவர்கள் இந்த அறையில் அமர்ந்து கொண்டு தீர்மானிப்பார்கள். கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க. ராமானுஜத்தின் மீது ஜெயலலிதா இவ்வளோ மரியாதை வச்சுருந்தாலும் கூடலாம் போக மாட்டார். அது செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லை, ஒரு ஏட்டையாக செய்கிற வேலை. ரோடை கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு சிஎம் வாக் ஷாப் போகும்போது முன்னாடி தள்ளிட்டு போகிறாங்களே அவங்க வேலையை ஏட்டையாக தானே போய் செய்யணும். வெளிநாட்டுக்கு போனால் நீ செய்வியா? ஐஜியா நீ? அந்த மாதிரி செய்யும்போது ஏட்டையாக தான் கண்ணில் படுவார். அப்போ கண்ணில் படப்பட முதலமைச்சர் அவங்களோட அபிப்பிராயத்தை பெறலாம். அபிப்பிராயத்தை பெறணுன்றதுக்காக எந்த அளவுக்கும் தரம் தாழ்ந்து போவீர்களா? உங்கள் வேலை என்ன, உங்களோட பதவி என்ன, உங்களோட பொறுப்பு என்னன்றது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? முதல்வர் வெளிநாடு செல்லும் போது தானே உங்களது பணி கூடுதல் பணியாக இருக்கிறது. இங்கே உட்காந்து நீங்கள் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணணும்ல, அங்கே போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதற்காகவே இந்த ஆட்சி போக வேண்டும். இதற்காகவே எப்படியாவது நீங்கள் மற்ற முதல்வர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்களும் சுற்றுப்பயணம் போக முடியுமா? முதல்வர் ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா போனோன்னா கூட போய் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? ஒரு இன்டெலிஜென்ட் சீஃபோட வேலையாது.